ரோஹித், இது என் ஃப்ரெண்டு ஸ்ரீகுமார். மார்க்கெட் மார்க்கெட் இந்த சேனல்ல இருந்து நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா கேஷ் எப்படி ஜென்ரேட் பண்றது, நம்ம எப்படி பணக்காரன் ஆகுதுன்ற நிறைய வீடியோஸை நான் இந்த சேனல்ல அப்லோட் பண்ண போறோம். இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. எதனா ப்ராப்ளம்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ ரெகுலராக வந்துட்டே இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கேஷை ஜென்ரேட் பண்றது எப்படி அப்படின்ட்டு நான் பேசிக்கா ஒருத்தர்கிட்ட போறோம்னா கேஷ் எப்படி எடுக்கணும், நம்ம எப்படி காசை சம்பாதிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா பல விதம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் விதம் தான் ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட்ன்றது எப்படி என்ன ஏதுன்றத நான் டீட்டெயிலா இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து எல்லாருக்கும் இருக்குது ஃபர்ஸ்ட் டவுட், ஸ்டாக் மார்க்கெட்னா என்னதுன்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்னா என்னன்னா ஒரு இடத்துல நம்ம எதனா ஒரு பொருளை வாங்கறதுக்கும் விற்கிறதுக்கும் இருக்கிறது தான் மார்க்கெட். அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்னா ஒரு கம்பெனிஸோடைய ஷேர்ஸை வாங்கறதுக்கும் விற்கிறதுக்கும் இருக்கிறது தான் ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட்ல எப்படின்னா என்ன கம்பெனி வேணா வாங்கலாம், லிஸ்டா இருக்கிற கம்பெனியை வாங்கலாம், வைக்கலாம். சரி, இப்போ அதுக்கான வாங்கணும் அப்படின்றப்போ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், சில டேர்ம்ஸ் அண்ட் இதுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல. நம்ம எதனா வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் பயப்படுறது என்னன்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வந்தா நம்ம லாஸ் ஆயிடும், நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆயிடுது அப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஷேர் மார்க்கெட் உள்ள வந்தா லாஸ் ஆகும், அது வேற விஷயம். ஆனா இப்போதைக்கு நம்ம ஊர்ல என்ன ட்ரெண்டிங்னா 1 லட்ச ரூபாய் போட்டா இந்த 6000 ரூபாய் வரும், 1 லட்ச ரூபாய் போட்டா 7000 ரூபாய் வரும்னு நிறைய பேர் அதை நம்பி போயிட்டு ஏமாறுறாங்க. ஆனா இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டே கிடையாது. ஒரிஜினல் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா ஒரு ஷேர்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ணிடுவீங்க, அது ஏறும் இறங்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஏறும்போது வச்சுக்கிறது, இறங்கும் போது வித்துறதுன்னு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஷேர் மார்க்கெட்ல செபின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. செபின்றவங்க எப்படின்னா அவங்க தான் ஹெட். எப்படி பேங்க்கு ஆர்பிஐ இருக்கோ அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல செபின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஆல்ரெடி ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது என்ன இப்படிதான் இருக்கணும், இவங்க இவ்வளவுதான் வாங்க முடியும் விற்க முடியும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். இப்ப எப்படின்னா உள்ள யாரன்னா சொல்றாங்கல்ல, நான் ஷேர் மார்க்கெட்ல நான் புரோக்கரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க போய் கேளுங்க, உங்களுடைய சர்டிபிகேட் காட்டுங்க. அதுல வந்து ஒரு நம்பர் இருக்கும், அது செபியில போய் போட்டு பாத்தீங்கன்னா, செபி வெப்சைட்ல போய் போட்டு பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு காட்டிடும் அவங்க ஆத்தரைஸ்டு புரோக்கர் தானா இல்லையான்ட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா உங்க வந்து ஒரு புரோக்கர் தேவை, ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன். அந்த புரோக்கர் எப்படி இருக்கணும்னா செபி ரிஜிஸ்டர்டு புரோக்கரா இருக்கணும். செபி ரிஜிஸ்டர்னா எப்படின்னா அவர்கிட்ட ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அந்த எக்ஸாம் எழுதி செபி மூலியமா பாஸ் ஆயிருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தர முடியும். அதை பார்த்து கரெக்டா செபி ரிஜிஸ்டரான்னு கேட்டு அவங்க கிட்ட ஒரு சர்டிபிகேட் இருக்கும், அதை பார்த்து எடுத்துக்கோங்க. செபி வெப்சைட்ல போயிட்டு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர்ஸ், செபி ரிஜிஸ்டர்டு புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அதுல இந்த நம்பர் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி, இப்போ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் புரோக்கர் இருக்கணும், ஆஃப்லைனா ஆர் ஆன்லைன். வீட்டு பக்கத்துல ஆன்லைன்ன்றப்போ இது இந்த ஆப்ஸ் மூலியமா வெப்சைட் மூலியமா பண்ணலாம். அது மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஓனர் எங்கேயோ இருப்பாரு, அது புரோக்கர் எங்கேயோ இருப்பாங்க, நீங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணணும். ஒரு வாட்டி கூட நீங்க நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க, அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆஃப்லைன்ன்றப்போ பக்கத்துலயே இருப்பாங்க, எதனா டவுட்னா ப்ரோக் இந்த மாதிரி காசு வரல, நான் இந்த மாதிரி அக்கௌண்ட்ல விழ மாட்டேங்குது காசு, ஷேர் விற்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி இது ஒன்று சொல்லிடுவாங்க. இல்லப்பா காசு விழுந்திருக்கு விழல, ஷேர்ஸ் இப்போ வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாம் எந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆப்லையும் சொல்லுவாங்க, ஆனால் ரெஸ்பான்ஸ் அவ்வளோ நான் எனக்கு கரெக்டாக இல்லை. ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆயிருக்கணும். நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் உங்கள் புரோக்கர் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே ஜென்ரேட் பண்ணி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்கு 2 நாள் கையில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு கேஷ் ஆட் பண்ணி ஸ்டாக்ஸை வாங்கிக்கலாம். சரி, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ன்றப்போ ஒரு ஏஜ் லிமிட் மெயினா இல்லை ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தானே? ஏஜ் லிமிட் இருக்கு. 18 ஆனா மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். ஆனா எப்படின்னா இப்ப எனக்கு நாலேஜ் இருக்கு, ஆனா எனக்கு 18 விட கம்மி, அண்டர் 18னா நம்ம அந்த நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிக்கிட்டு எப்படி ஷேரை வாங்கணும் விற்கணும் எல்லாம் கத்துக்கிட்டு நம்ம பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்ல கூட நம்ம பை பண்ணிக்கலாம் வித் பேரண்ட்ஸ் பர்மிஷனோட. இப்ப அம்மா அலோவ் பண்றாங்க, என் பையன் பண்ணட்டும், எங்க அப்பா அலோவ் பண்றாருன்னா நீங்க வாங்கிக்கலாம் வித்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாவுடைய அக்கௌண்ட் பேன் கார்டு ஆதார் கார்டு வச்சு நம்ம ஓபன் பண்ணி செல் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நிறைய வீடியோஸ் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி வருது, அது எல்லாரும் சொல்றாங்க நம்பி கரெக்டா எல்லா ஷேர்ஸும் வாங்க முடியாது. அதை வந்து நம்ம தான் அனலைஸ் பண்ணி ஓகே பண்ணுன்றது வந்து எப்படி அனலைஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றதுக்கு நீங்க கம்பெனி எடுத்து பார்க்கணும். கம்பெனி எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
நீங்க எந்த கம்பெனியை வாங்க போறீங்கன்னு பார்க்கணும். எக்ஸாம்பிள் இப்போ என்ன கம்பெனி எடுத்துக்கலாம்? டாடா ஸ்டீல்ஸ், டாடா மோட்டார்ஸ் இருக்கு. டாடா ஸ்டீல் இருக்கு, பெரிய கம்பெனி. நீங்க டாடாவை பத்தி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. டாடானா இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருன்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்தவரை என்னன்னா ப்ரொமோட்டரை பார்க்கணும். ப்ரொமோட்டர்னா ஓனர்னு சொல்லுவாங்க, இங்க ப்ரொமோட்டர்ஸ் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்ல. ஓனரை பார்க்கணும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்க்கணும். ஒரு போர்டு இருக்கும், ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க யாரு, எங்க இருந்து எத்தனை வருஷமா வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு. நீங்க பார்த்தவொடனே அவங்க மேல டவுட் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போற பிரின்சிபாலே ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா பிரின்சிபாலே எப்படி இருக்காரு, பசங்க எப்படி இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஓனரை பார்க்கணும். ஓனர் நல்லா ஒரு அப்படின்னா கம்பெனி உள்ள போய் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி எப்படி பார்க்கணும்னா கம்பெனியோட வெப்சைட் உள்ள போயிட்டு ஆனுவல் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் ஒரு சில இதெல்லாம் இருக்கும், பிடிஎஃப். நீங்க சர்ச் பார்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். கிடைச்சிட்டு நீங்க பேசிக்கா அதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரீனர் வெப்சைட் உள்ள போயிட்டு கம்பெனி என்ன கம்பெனி வாங்க போறோமோ அந்த கம்பெனியோட பேர் சர்ச் பண்ணோம்னா அதுல எல்லா டீடைல்ஸும் வந்துடும். பேசிக்கான டீடைல்ஸ் வரும். அதுக்கப்புறம் அதுலயே கீழே பேலன்ஸ் ஷீட்ஸ் அதெல்லாம் இருக்கும், பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆனுவல் ரிப்போர்ட் உள்ளே பேலன்ஸ் ஷீட்ஸ் அதெல்லாம் இருக்கும், பார்த்து படிச்சுக்கிட்டு எப்படி ஒரு கம்பெனியை வாங்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிஞ்சுக்க முடியும். எடுத்தோடனே எல்லாராலையும் பெரிய ஆளாயிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க நெக்ஸ்ட் கம்பெனி வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான். சரி, ட்ரேடிங் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ ஒரு லேண்டை வாங்குறோம், வாங்கிட்டு இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வித்துருவேன், அடுத்த ஒரு வாரத்துல வித்துருவேன். பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய ப்ராஃபிட் பண்ண மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஒரு 1000 2000 நான் பார்த்துட்டேன், 50,000 பார்த்துட்டேன், 60,000 பார்த்துட்டேன். சடனா அந்த லேண்ட் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, யாருமே வாங்கலைன்னா, அந்த லேண்ட்ல எதனா பிரச்சனை இருந்ததுன்னா, புரியுதா, டோட்டல் லாஸ் ஆயிடும். அதே மாதிரிதான் ட்ரேடிங்லயும். எந்த கம்பெனியை பத்தி இந்த மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட்டோ பேலன்ஸ் ஷீட்டோ எதுவுமே படிக்க மாட்டேன். வாங்குவேன், அடுத்த நாள் வித்துட்டு வெளில வந்துட்டே இருப்பேன், உடனே விற்பேன். அதே நிறைய டைப்ஸ் இருக்கு, ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸ், அதெல்லாம் நெக்ஸ்ட் டீட்டெயிலாக பேசிப்போம். அது மாதிரி. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா, ஒரு லேண்டை வாங்குவோம், கிளீனா அந்த லேண்ட் யாருது, ஓனர் யாரு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து அதுல கரெக்டா பேர் இருக்கா, எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு லேண்ட் ரேட் ஏறிடுச்சுன்னு வந்துருவோம்ல. அதே மாதிரிதான் ஷேர் மார்க்கெட்லையும். ட்ரேடிங்னா எப்படின்னா இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறது. அது மாதிரி. இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா இன்னைக்கு வாங்கணுமா, ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணா, என்ன ஷேர் என்ன எது நல்ல டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாங்கிட்டு ஒரு 5 years 6 years கழிச்சு வித்தது தான் நல்ல ப்ராஃபிட் நான் நினைக்கிறேன். இதை பத்தி டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. கேஷ் பத்தி, அதாவது கேஷ் எப்படி ஜென்ரேட் பண்றது, நம்மளும் எப்படி பணக்காரன் ஆகுறதுன்ற விஷயத்த இந்த வீடியோல சொல்றேன். எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோல இருந்து சரி பண்ணிப்போம். தேங்க்யூ.